அனைவருக்கும் வணக்கம். இந்த 12 ராசிகளில் ரொம்ப கஞ்சத்தனமாக சில ராசிகள் இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப பணத்தை தண்ணியாக செலவு பண்ணக்கூடிய ராசிகள் சில பேர் இருக்காங்க. நல்ல காஸ்ட்லியான ராசிகள்னு கூட இவங்கள சொல்லலாம். அதிகமாக ஷாப்பிங் பண்ணணும், நிறைய செலவு செய்யணும், காஸ்ட்லியான பொருள்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அதே மாதிரி அவங்க புத்திசாலித்தனமாக நல்லா உழைக்கிறவங்களாம் இருப்பாங்க, சேமிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அதே போல் சேமிப்பும் புத்திசாலித்தனமும் நல்லா உழைக்கக்கூடிய, அதுவும் பணத்தை தண்ணியாக செலவு பண்ணக்கூடிய அந்த 5 ராசிகள் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த 5 ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கவலையே பட மாட்டாங்கங்க. ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க. நல்ல வளமான வாழ்க்கையாக வாழணும், நல்ல ஒரு சேமிப்பு இருக்கணும், நல்ல வீடு மனை பொருள்லாம் வாங்கணும், ஏகபோகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நினைப்பாங்க. ஒரு இலக்கை வச்சு தாங்க இவங்களோட உழைப்பே இருக்கும். இந்த இலக்கை நம்ம எட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு தான் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தனக்கு தேவையானவற்றை பெற கடினமாகவும் அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாகவும் உழைக்க வேண்டும் அப்படின்னு தெளிவாக இருப்பாங்க. முதல்ல பார்த்தோம்னா மேஷ ராசிக்காரர்கள். இந்த மேஷ ராசிக்காரர்கள் பணத்தை செலவு செய்கிற விஷயத்தில் முதன்மையானவர்கள்னே சொல்லலாங்க. கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க, அதாவது வேஸ்ட் ஆக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஷாப்பிங் பண்ணணும், நல்ல ஒரு பொருள்கள் வாங்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் உள்ளவங்க. அதே மாதிரி ஆடம்பர செலவுகள், அதாவது ஆடம்பர பொருள்களில் வாங்குறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப விருப்பம். இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், கட்டுக்கோப்பாக இருக்கணும், நம்ம இவ்வளோதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கங்க. காசு இருந்துச்சுனாக்கா தண்ணியாக செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் சேமிப்பும் இருக்கும் இவங்களுக்கு. எதுக்கு செலவு பண்ணணுமோ அதே மாதிரி அந்த செலவுகளை அந்தந்த நேரத்தில் கரெக்டாக செஞ்சுருவாங்க. அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசியோட அதிபதி சுக்கிர பகவான். அதனால் இவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. செலவு செய்கிறதுல கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இவர்களோட இயல்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். அதே மாதிரி எதிர்காலத்திலும் திட்டமிடணும், எதிர்காலத்துக்காகவும் திட்டமிட்டு பணத்தை சேமிக்கணும், வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும், பணத்தை சேமிச்சுக்கிட்டே இருக்கணும், செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இவங்க இருப்பாங்க. அடுத்ததாக சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா தனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், தன்னோட மரியாதையில் அக்கறை இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக செலவு செய்வாங்களாம். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா உணவு விஷயத்தில் அதிகமாக செலவிடுவாங்கல்ல. எதை நினைக்கிறாங்களோ, இன்றைக்கி இதை சாப்பிடணும், இங்கே போய் இதை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னாக்கா அதை உடனே செஞ்சு காட்டுற இந்த ஒரே ராசிக்காரவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இவங்களுக்கு எப்பவும் சம்பாதிக்கணும், பெரிய அளவில் வரணும், பெரிய யோகமான வாழ்க்கை வாழணும், பெரிய அளவில் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்பாதிக்கிற யோசனை தான் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே இவங்க செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்குறதில்ல. நல்ல நல்ல விஷயங்களில் நல்ல இடத்துல பணத்தை முதலீடு செய்வதில் இவங்க ரொம்ப புத்திசாலி. இவங்க பட்ஜெட் அப்படின்னு ஒன்று போட்டே இவங்க வாழ்க்கையை நடத்த மாட்டாங்கங்க. ஏன்னா இவங்களுக்கு ஓரளவு பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க செலவும் செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் சேமிப்பும் இவங்கக்கிட்ட இருக்குங்க. புத்திசாலித்தனத்தோடய இவங்க வாழ்க்கையில் உழைப்பாங்க. அடுத்ததாக துலாம். இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா சுக்கிர பகவானோட சிறப்பு பலன்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்குமா. அதனாலேயே இவங்களோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விலை உயர்ந்த பொருள்களாக வாங்கணும், ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களாம். என்ன நினைக்கிறாங்களோ அத்தனையும் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் அது நமக்கு நல்லது செய்யுமா, தீங்கு செய்யுமா அப்படிங்கிறத நல்லா யோசித்து அவங்க முதலீடு செய்வாங்க. நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா எதில் அதிகம் காசு செலவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விலை உயர்ந்த கார்கள் வாங்குறதுனா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதேமாதிரி கைக்கடிகாரங்கள், இது மாதிரி இந்த மாதிரி பொருள்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனால் சேமிப்பிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. அடுத்ததாக மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களும் பார்த்திங்கனாக்கா அதிகமாக செலவு செய்யக்கூடிய குணம் கொண்டவர்கள் தான். ஆனால் தங்களை விட மற்றவர்களை மகிழ்விக்க தான் இவங்க செலவு செய்வாங்க. தங்களோட சந்தோஷத்தை விட அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த சாப்பாடை வாங்கி கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க, இந்த பொருள்களை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, கஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செலவு செய்வாங்க. இந்த மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. இவர்கள் அதிக அளவில் இந்த சனி செலவு செய்ய வைப்பாராங்க.
கையில் இப்போ நிறைய பணம் இருந்துச்சுனாக்கா அதை உடனே செலவு செஞ்சிடணும். அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். அடுத்தவங்க சந்தோஷப்பட்டா இவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனம் உள்ளவங்க இந்த மகர ராசிக்காரர்கள். எதற்கு செலவு பண்ணோம், எவ்வளோ செலவு பண்ணோம், எதற்காக செலவு பண்ணோம் அப்படின்னு கூட நினைக்காம தண்ணியாக பணத்தை செலவு பண்ணக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.